ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு 2 மாதம் 3 மாதம் கிட்ட அந்த வீடியோ போட்டு. ஸோ கொஞ்சம் நிறைய வேலை இருந்தாலும் வீடியோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். மறக்காம வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீ முக்கியமாக வீடியோ எனக்கு போட்டே ஆகணுன்றனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும் இன்னைக்கு யார் வந்து ஹைலைட்டில் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா வீணாக வாய் விட்டு ஒன்று ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்தாச்சு படிச்சிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்துருக்காது. தேவையில்லாம நம்மளே பேசணும்னு நினச்சி பேசி இப்போ வசமாக சிக்கிட்டேன். ஒரு காவேரி பிரச்சனை பேசணும்னா நீ அதை மட்டும் தான் பேசணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆணிலாம் போடணும்னா மொத்தமாக தூக்கி தான் உள்ள வைப்பாங்க. ஸோ இவங்க என்ன நினச்சாங்க, நம்ம இது வேணால் பேசலாம், நம்மளாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தஞ்சையில் வந்து திரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் காவேரி பற்றி நேற்று போராட்டம் நடத்தினாரு. அது போராட்டம் பண்ணால் மட்டும் பத்தாது இல்லையா, நம்ம எதனா ஒன்று பேசினா தானே அப்படின்னு நினச்சி நேற்று வேறு கீழே இந்த அல்லக்கையெல்லாம் வந்து திரிஷான்னு கத்தி இவருக்கு அது வந்து குஷியாகி சரி திரிஷா பற்றி நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு மொத்தமாக பெண்களே வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தையை விட்டு ஒரு அவதூறாக பேசி அசிங்கமாக பேசி காவேரியில் தண்ணி வரல ஆனால் எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வருதுன்ற ஒரு ஒரு டபுள் மீனிங்கில் பேசி அதுவும் இல்லாத அது ஒரு பாயிண்ட் பண்ணி நான் தண்ணியை சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செயல் வந்து அதை எப்படி சொல்கிறேன்னே தெரில. ஏன்னா எங்கள் டிஎன்லேயே வந்து அது அப்படியே வருது, கிராஃபாக இறங்கி வந்துட்டே இருக்கு. ஏன்னா கலைஞர் காலத்துலேருந்து ஸ்டாலின் காலத்துலேருந்து இப்போ இவர் வரைக்கும் அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது வந்து மாற்றவே முடியாது ஒன்று. இது ஒன்று புதுசு கிடையாது. பட் யார் பேசணுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஒரு தலைவராக இருந்து பேசலாமா? அது உங்கள் கீழே இருக்கிறவங்க அப்போ எப்படி பேசுவாங்க? ஸோ அதுக்காக யார் என்ன பேசுனாலும் நாங்களாம் அப்படியே விட மாட்டோம். சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லிட்டு நேற்று பேசின வீடியோக்கு இன்னைக்கு காலையில் வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு போலீஸ் வந்து இறங்கி கைது பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து சென்னையில் அங்கேருந்து இளங்காரங்க வீட்டில் இருந்து அப்படியே எடுத்துன்னு வந்து தஞ்சைக்கு இப்போ வந்துட்டு எடுத்துன்னு வந்து விட்ருக்காங்க. ஸோ 2:15 மணிக்கு வந்து அந்த விசாரணை வருது. ஸோ ஏன் இருக்கு இப்போ இது மாதிரிலாம் வந்து காண்டுனா, நம்ம தோத்துட்டோமே, நம்ம எப்படி இருக்குது சும்மா இந்த ஆட்சி வரவே கூடாதுன்னு நினச்சாங்க, வந்துட்டாங்க. சரி எதனா ஒன்று பேசி நம்ம இதெல்லாம் பண்ணோன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் அண்ணா பக்கம் தான் நிற்கிறாங்க. ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சு இப்போ இந்த வேற மாட்டினாரு. ஸோ எதிர்கட்சி தலைவர்லாம் பார்க்கல, தப்பு பண்ணா தப்பு தான், அது யாரானா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு காலையில வந்து எல்லாத்தையும் பேசி அப்படியே அழுக்க தூக்கின்னு போயிட்டாங்க. எல்லாம் கதறாங்க, இல்லை கை செய்யக்கூடாது, பின்ன என்ன தூக்கி வச்சு முடியல வச்சு கொஞ்சுவாங்களா? விஜயனாக்கும் இதுக்கு கம்பேர் பண்றாங்க. அவர் மட்டும் டான்ஸ்ன்னு சொன்னாரு, அவர் மட்டும் வந்து ஏதோ பேசுறாரு, அவருக்கும் இது பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? அதுவும் இதுவும் ஒண்ணா? அது அரசியல் ரீதியா பேசுறது. பட் நீங்க பேசுறது பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. ஓகே, அதை அவர் கூட்டின்னு போகும்போது வந்து உதயநிதி அவர்கள் வண்டியில உட்காந்து கேஷுவலா சொல்றாரு, இதெல்லாம் வந்து எனக்கு காமெடியா இருக்கு. எப்படி இதெல்லாம் வந்து காமெடியா இருக்கா? இந்த மாதிரி பேசலாம் வந்து காமெடியா இருக்கும். அவருக்கு இருக்கும், ஏன் இருக்காது? ஏன்னா பெண்கள்லாம் உங்களுக்கு கேவலமா தானே தெரியும். உங்களுக்குலாம் இதெல்லாம் புதுசா ஆனாலும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஜோக்கர் மாதிரி தான் தெரியும். உங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப கீழ்த்தரமாலாம் தெரியாது, நல்லா காமெடியா இருக்கும். ஏன்னா அமைச்சர்கள் ஜோக்கர்ன்றது, பெண்களை தப்பா பேசுறது, மொத்த குடும்பத்தை தற்கூரியன்றது, எல்லாத்திலையும் அவதூறு ஆபாசம் தான். இதெல்லாம் நீங்களாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு லாக் இல்லாத ஒருத்தர் பர்சன் தான் நீங்க தான். ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அவங்க சொல்லும் போது நீங்க எல்லாம் பேசக்கூடாது, இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை மட்டும் தான் பேசணும், நீங்க கண்டிச்சிருக்கணும். பட் நீங்க கண்டிக்காம அதை ஊக்குவிச்சு அவங்க குஷிப்படுத்தணும்னு சொல்லி மொத்த பெண்களையும் வந்து இழிவுபடுத்தினால்தான் இன்னைக்கு நீங்க யார் என்னெல்லாம் பார்க்கல, தூக்கி உள்ள வச்சுது. அதுக்கான ரீசன் டிவிக்கன்றது தான். ஏன்னா எவ்வளோ கட்சியில இருந்துச்சு அதிமுகலாம், நீங்க எது பேசணும் கண்டுக்காது எதுவும் பண்ணாது. பட் ஆனா பெண்களை பேசினா செய்வோன்ற மாதிரி தமிழ்நாடு தன் கடமையை செஞ்சுட்டே இருக்கு. தமிழ்நாடு போலீஸ்க்கு ஹார்ட்ஸ் ஆஃப். ஏன்னா யார் என்னெல்லாம் பார்க்கல, கைதுனா கைது தான். உத்தரவு கம்ப்ளைண்ட் வந்துருப்போம், உங்களுக்கு அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் வருது, அது அஃபிஷியலாக தான் நாங்கள் டீல் பண்ணுறோம். யாரும் அவதூறு பரப்பிலாம் நாங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லி கிளியர் கட்டாக பண்ணுறாங்க. அவ்வளோ கூட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைலாம் பேசுனது வந்து அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க, சில பேர் வந்து ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இப்போ இவர் போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போது தவிர்த்து இன்னொரு பக்கம் போராட்டம் நடத்தாங்க. அங்கேயும் தம்மு திம்மு தட்டி. ஏன்னா பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. பொதுமக்கள் அடிக்கிறது, இது ஒரு பந்தா காட்டுறது, அதெல்லாம் பண்ணீங்கன்னா வச்சு இன்னும் செய்வாங்க. நீங்க மக்கள்கிட்ட இன்னும் கெட்ட பேர் எடுத்துகிட்டே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். நான் சொல்றேங்க, நல்ல பேர்ல இருக்க இனி வாய்ப்பே கிடையாது. ஸ்வீட் எடு கொண்டாடுற அளவுக்கு நிலைமைக்கு இப்போ இருக்கு. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க மக்கள். இவங்க ஜெயிலில் போட்டதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இன்னும் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. இந்த கூட்டணியில் விஜயண்ணா கூட்டணியில் இருக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஎம், இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல.
ஜிப்பு போட்டு வாங்கி மூட்டாங்க பொழுது. ஆனால் இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேசுனது வந்து தப்பு தான். அதாவது வந்து பட்டும் படாத மாதிரி பேசுறது. இது எப்போ நேற்று நடந்தது. இப்போ ஒரு 1:30 மணிக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு ட்விட்டரில் போட்டுனுக்கிறாரு. திருமாவளவன் வந்து இன்னைக்கு அதான் இவங்களாம் வந்து கூட்டணிக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இங்கே, ஆனால் விசுவாசம் பார்த்தீங்கன்னா அங்கே. ஸோ ஒரு பட்டும் படாத நிலையாகவே இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து என்னத்த நம்ம சொல்கிறோன்னு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாத நிறைய பேர் வந்து ஆதரவும் தெரிவிச்சிருந்த வானதி சீனிவாசன் அவர்களாம் வந்து கண்டனத்துக்குரிய நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கது, கைது நடவடிக்கை தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த துரேந்திர மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு வார்த்தையா அது இது பண்ணலாம், கைதெல்லாம் தேவையே கிடையாது, ஒரு கேஸ் போட்டுடலாம். ஏன் பெண்களுக்கெல்லாம் வந்துன்னா நீங்களாம் இதுவே டிவி கல்யாணம் பண்ணி தான் வந்திருப்பீங்களா கொந்தளிச்சு. ஒரு பெண்ணா பாருங்க. அரசியல் தாண்டி ஒரு பெண் இப்படி பேசும்போது ஒரு பெண்ணுக்கு குரல் கொடுங்க. உங்க கட்சியில இருக்காங்க, நீங்க ஜால்ரா போறேன்னு எல்லாத்துக்கும் ஜால்ரா அடிக்காதீங்க. ஓகே, ஒரு சீட்டுக்காக ஏன் இவ்வளோ இறங்கி போறீங்கன்னா எங்களுக்கு புரியல. எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருப்போம். ஓகே, உங்களெல்லாம் ஏன் ஜெயிக்க வச்சோம்னு நினைவுக்கு வரைக்கும் அது எங்களுக்கு இருக்கும். ஏன் தான் உங்களை ஜெயிக்க வச்சோம்ன்ற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டீங்க பரவாயில்ல. ஒரு பக்கம் தனியா ஆதரவு பெருகிட்டே போகுது, இன்னொரு பக்கம் வந்து அடிச்சுன்னு சாகுறாங்க, அலறாங்க, கதறாங்க. ஐயோ எதிர்கட்சி தலைவருக்கே இந்த நிலைமையான எதிர்கட்சிக்கே எப்படின்னாலும் யோசிச்சு பாருங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது. சைமனு சாட்டை பார்த்துங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனா வச்சு செய்யறாங்க. நீதான் சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ற துணிவு வந்து டிவிக்கு மட்டும்தான். ஏன்னா பெண்களை பத்தி தப்பா பேசிட்டு எப்படி சும்மா நாளைக்கு வேற பட்ஜெட் தாக்கல். ஸோ அதில் வேற ஒரு நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே வந்து இவர் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ திசை திருப்புறாங்க. நாளைக்கு எங்க ஒரு கேள்வி கேட்டுறோம்னு சொல்லி தான் இவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அறிவு ஜீவங்களா, நீங்க வந்து தப்பா பேசியிருக்கீங்க. ஓகே, தப்பு யார் பேசினாலும் தப்பு தப்பு தான், அது யாரா இருந்தாலும் சரி. ஓகே, நீங்க பெண்களை இழிவுபடுத்திருக்கீங்க. அதுக்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கு. பட்ஜெட் தாக்கல் நடக்குன்னு சொல்லிட்டு இவர் கைது பண்ணாம வச்சுக்க முடியுமா? அது பாட்டு வேலை நடக்கும், இது பாட்டு இந்த வேலை நடக்கும். விசாரணை நடக்க போது என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி ஜாமீன் கிடைக்குமா இல்லை வந்து சிறையில் அடிப்பாங்களான்றது தெரியாது. அது நிறைய செக்ஷன் 9 வழக்கு போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா எங்கள் டிஎன்ஏலேயே அது இருக்குது, அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆபாசம் பேசுவாங்க தான், அதெல்லாம் நம்மள பொறுத்துட்டு இருக்க முடியாது. போனாச்சு வரலாம். இப்போ இவரே அரெஸ்ட் பண்ணும்போது அப்போ கீழே இருக்கிறவங்களாம் இனி பயப்படணும், பயப்பட்டுதான் ஆகணும். எதிர்கட்சி தலைவரே அரெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்மளாம் வந்து இனி பேசுறதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லது. நிறைய பேர் ரொம்ப வாய் விட்டுன்னு இருக்காங்க. ஸோ அவங்களாம் இதை பார்த்து கற்றுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாடமாக இருக்கும்னு நம்புகிறோம். விஜயனோட சாட்டை இனிமேட்டு தான் எடுத்து சுழல போகுது. படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு, ஸ்டேஜில் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு. அது யாருக்குமே புரியல, இப்போ புரியுது. ஏன்னா ஜனநாயக படத்தில் நிறைய சொல்லியிருப்பாரு, இதுக்கப்புறம் தான் தளபதி வேட்டையே பார்க்க போறீங்கன்னு. அதே மாதிரி வந்து திருச்சியில் அந்த மாநாட்டில் ஒன்று சொல்லியிருப்பாரு மீட்டிங்கில், தொட்டா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை இனி தொட விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதுவே இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் நேற்று வேற காஞ்சிபுரத்து வேறு விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அது க்ரௌடும் நம்மளுக்கு தெரியும், அது எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக் வந்து உதயநிதி அவர்கள் தான் ஹைலைட்ல இருக்காரு. ஒரு மக்கள் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி அந்த கூட்டத்தில் பேசணும். நீங்கள் தனியாக பொதுக்கூட்டத்தில் இருந்து பேசுறீங்க, அதுவும் மக்களை பேசுறீங்க, எல்லாரும் பப்ளிக்ல பேசுறீங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதுக்கு பேசாம தேவையில்லாத வார்த்தைலாம் பேசி, அதான் தன் வாயே தனக்கு எம்மன்னுவோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. இது ஒரு தொடக்கம் தான். இனி நிறைய பேர் சிக்குவீங்க, சிக்கி சின்ன குணமாக ஆவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்கள் வாய் தான் உங்களுக்கு வந்து சனியனே. ஓகே, அதனால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுங்க. இது மாதிரி பெண்கள் அவதூறாக பேசுறது, மக்களை இழிவுபடுத்துறது, இது நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் உங்களுக்கு நிலைமை. ஏன்னா இப்பயே வந்து தூக்கி போட்டு அடிச்சுன்னு இருக்காங்க. இன்னும் இதுக்கு மேலே நடக்காம மாதிரி பார்த்துங்க. இதில் வேறு நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர்னு வேறு சொல்லிக்கல, அதெல்லாம் உங்களுக்குலாம் வந்து தகுதியே கிடையாது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்கே வேடிக்கையே. இதெல்லாம் வந்து சும்மா சாம்பிள் தான். இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா கிடையாது. ஏன்னா போன ஆட்சியெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்ததே கிடையாது. இந்த வாட்டி நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது. அது விஜயன் ஆட்சியில் வந்து தெய்வதர்ஷனே பார்க்காத, யாராக இருந்தாலும் தூக்கு. தப்புனா தப்பு தான், உண்மை பொய்யாலாம் கைது பண்ணல.
இவங்க பேசுறது தான். உடனே வந்து இவர் வந்து நான் அது பேசுறது இல்லை, இவங்களே கட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்றாங்க. லைவ்ல தெளிவா பேசிக்கிற அது ஏன் காப்பி பேஸ்ட் பண்ண போறாங்க? ஸோ அதனால தெளிவா பேச கத்துங்க. எப்பவுமே நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.